வணக்கம் உறவுகளே. நான் ஒரு ஜோக்குக்காக உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நபர் டெய்லி சாமி கும்பிட்டுட்டு தான் வீட்டை விட்டு வெளியே போவார். அந்த நபர் 9:30 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். அந்த அன்னைக்கு 9:30 மணி வரைக்கும் தூங்கிட்டார். தூங்கிட்டுமே 9:30 ஆயிடுச்சேங்கிற ஒரு பதட்டத்தில் சாமி கும்பிடாமல் வெளியே போயாச்சு. போய் அவரோட 2 வீலர் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 வீலர் ஸ்டார்ட் ஆகலை. சரி, பஸ்ஸில் போகலான்ட்டு போனால் பயங்கர ரஸ்ஸு, பஸ் ஏறவே முடியல. லாஸ்ட் பஸ் ஏறி ரொம்ப லேட்டாக ஆஃபீஸ் போனார். அங்கே போனால் எல்லோரும் திட்டு வாங்கினார் மேலதிகாரிகிட்ட. சரி, நம்ம லேட்டாக வந்ததுனால லேட்டாக சாப்பிட போகலான்னு சொல்லி கேண்டீனுக்கு போனால் லஞ்சு தீர்ந்து போச்சு. வடையும் டீ மட்டும் இருந்தது, சாப்பிட்டு வந்துட்டார். சரி, வீட்டுக்கு வந்துட்டாரா. ஈவினிங் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு ஏசி போட்டு நம்ம கண்ணை முடி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகலாம், இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே பதட்டமாக இருக்கிறோன்ட்டு போய் ஏசி போட்டால் கரண்ட் இல்லை. சரி, இப்போ கரண்ட்டும் இல்லை, நம்மளுக்கு எல்லாமே இன்றைக்கி என்ன இப்படி தடங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்குறப்போ நம்ம காலையில் சாமி கும்பிடாமல் போயிட்டோன்னு சொல்லி போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமிகிட்ட போய் விளக்கேற்றி வச்சுட்டு கேட்டாரம்மா, நான் உன்னை கும்பிடாமல் போனதுனால எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தியா சாமின்னு. அட அற்பம் மூடா, நீ இன்றைக்கி என்ன ஆகணும் தெரியுமா, நீ இறந்துருக்க வேண்டிய நாள். நான் உன்னை இத்தனையிலேருந்து காப்பாற்றியிருக்கிறேன். காலையில் லேட்டாக எழுப்புனது, நீ ஒரு லாரியில் அடிபடணும்னு இருக்குது, அந்த லாரி போக வரைக்கும் உன்னை நான் தூங்க விட்டுட்டேன். வண்டியில் போனேன்னா வண்டியில் ஆக்சிடெண்ட் ஆயிடுவீன்னு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் பஸ் ஏறி போய் நீ லேட்டாக லேட்டாக சாப்பிட போனதுக்கு காரணம் கேண்டீனில் அந்த கடைசியாக எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி வச்சுருந்த சாம்பாருக்குள்ளே பள்ளி உளுந்து செத்து போச்சு. அந்த சாம்பார் வடையை நீ சாப்பிட்ருந்தீங்கன்னா செத்துருப்ப. சரி, வீட்டுக்கு வந்தையா, நீயே ஏசி போட்டையா. ஏன் தெரியுமா, கரண்ட் இல்லை. ஏசியில் கரண்ட்டு ஒழுகிட்டு இருந்துச்சு, ரொம்ப பாஸ் ஆகிட்டு இருந்தது ஒயரில். அதனால நான் அந்த கரண்ட் இல்லாமல் பண்ணினேன். உனக்கு நான் எவ்வளவுலேருந்து உன்னை தப்பிச்சுட்ருக்கிறேன்னு சொன்னாங்கம்மா சாமி. கடவுள் சொல்லிச்சான். அதுக்கு இவன் கேட்டானம்மா, என்னோடய கல்யாணத்தப்போ தடுத்துருக்கலாமல்லன்னு சொல்லி. அதுக்கு கடவுள் சொன்னாராம்மா, அட மகனே, நீ கல்யாணத்தை பண்ணிட்டு தானே என்னை கும்பிட்ட அப்படின்னு சொன்னாராம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். தேங்க்யூ.